தயவுசெய்து ஒரு தலைமறைவெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல யார் அடித்தார்கள் என்ற 5 பேரை இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களை ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்க? சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவரை நீங்கள் எந்த விதத்திலும் மிரட்டுகின்ற வேலையை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறார் என்பதை பொது வெளியில் நான் இப்பொழுது கூறுகிறேன். அவர் என் பக்கத்துல உட்காரும் போது கை நடுங்கி இருந்தார். 6 மாசம் ஆயும் கை நடுங்கி இருக்காருன்னா நினைவே பாருங்க எந்த அளவுக்கு அந்த சித்திரவதை அவரை பாதித்திருக்கிறது. தேனி தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வந்த நபரை காவலர்கள் தாக்கிய சம்பவம். ரமேஷ் தலைமறைவானதனால் பல மணி நேரம் காத்திருந்து விசாரணை செய்ய முடியாமல் திரும்பிய மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர். நான் கேட்கிறேன், உங்களுடைய சிசிடிவி கேமரால தான் அவருடைய சித்திரவதை குறிக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டியுடைய பொறுப்புங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் 5 மாதங்கள் வந்திருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜை நீங்கள் பார்ப்பதில்லை என்று இது சுட்டிக்காட்டுது. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டியில உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டியில உறுப்பினர். இது உங்களுடைய குறைதான் காட்டுகிறது. ரமேஷ் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லாதீர்கள், தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்லாதீர்கள். ரமேஷ் என்னிடம்தான் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட ரமேஷ் என்னுடைய அலுவலகத்தில் தான் இருக்கிறார். உடனடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தென்மண்டல ஐஜியிடம் தொலைபேசி மூலமாக நான் தெரிவித்தேன் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே தயவுசெய்து ஒரு தலைமறைவெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல யார் அடித்தார்கள் என்ற 5 பேரை இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களை ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்க? சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த காட்சிகள் என்ன காட்டுகிறது? உங்களை கீழே படுக்க வச்சு யாரோ காலால எட்டி உதைக்கிற ஒரு சம்பவம் வந்தா அமைதியா இருப்பீங்களா? சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் தலைமறைவு கிடையாது. இன்னைக்கு மாலை தென்மண்டல ஐஜி அலுவலகத்தில் புகார் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. மாநில மனித உரிமை ஆணையத்திலும் புகார் கொடுக்கப்படும், நீதிமன்றத்திலும் தனிப்பட்ட புகார் கொடுக்கப்படும். அவரை நீங்கள் எந்த விதத்திலும் மிரட்டுகின்ற வேலையை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறார் என்பதை பொது வெளியில் நான் இப்பொழுது கூறுகிறேன். தயவு செய்து அவர் என் பக்கத்துல உட்காரும் போது கை நடுங்கி இருந்தார். 6 மாசம் ஆயும் கை நடுங்கி இருக்காருன்னா நினைவே பாருங்க எந்த அளவுக்கு அந்த சித்திரவதை அவரை பாதித்திருக்கிறது. சித்திரவதையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனை, அதனுடைய காயம் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு யாருக்கா தெரியணும்னா தயவு செய்து நீங்களெல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்கல்ல, உங்களுக்குலாம் நிம்மான்ஸ்ல இருந்து செல்லமுத்து ட்ரஸ்ட்லயும் நிபுணர்கள் உங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட், உங்களுக்குலாம் கிளாஸ் நடத்துறாங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க. சித்திரவதையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஏற்படுகின்ற மன ரீதியான அழுத்தங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் அவர்களுடன் இருக்கும் என்று இதைதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் ரமேஷை அடித்ததற்கு நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரமேஷ்ட பேசுங்க. ரமேஷ் வருவார். ரமேஷுக்கு உத்தரவாதம் கொடுங்க. உங்களை நாங்க எந்த பாதிப்பும் உண்டாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம் கொடுங்க. இப்படி ரஞ்சித் குமார் சம்பவம் நடந்த பிற்பாடும் தலைமறைவுன்னு நீங்க செய்தி கொடுக்கலாமா? தயவு செய்து அதை வாபஸ் பண்ணு. நான் என் கஸ்டடியில வச்சிருக்கேன் என்ற ஓப்பனா இன்னைக்கு சொல்றேன். அதை தயவு செய்து பதிவு செய்யுங்கள். தென்மண்டல ஐஜிக்கு தெரிந்துதான் என்னுடைய அலுவலகத்தில் அவரை வைத்திருக்கிறேன் என்பதை வெகுஜனத்தில் நான் இப்ப கூற தயாராக இருக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.